மாயவரத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அதிகம் அறியப்படாத ஆனால் பெரிய புராண சிறப்புடைய ஒரு திருத்தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். கருங்குயில் நாதன் பேட்டை அப்படிங்கிறது இந்த இடத்தோடைய பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. கருங்குயில் நாதன் யார் இவர்? எந்த கருங்குயிலினுடைய பேரிலே ஒரு ஊரே இருக்க முடியும்? புராணத்தில் சிவபெருமான் 8 விதமான வீரச் செயல்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மனுடைய சிரக்கண்டனம், காமதகனம், காலசம்ஹாரம், இப்படி 8 வீரச் செயல்கள். அதில் ஒன்றுதான் தக்ஷயாகத்தை நிரசனம் பண்ணினது. தக்ஷன் சிவபெருமானுடைய மாமனார் முறையிலே வைத்து பேசப்படுபவர். தக்ஷ பிரஜாபதி சிவபெருமான் தன்னை வணங்க வேண்டும் என்ற ஆணவத்தினாலே தவம் செய்து அம்பிகையை தாட்சாயணி என்ற பெயரோடு தன் மகளாக பெற்றவன். மகளை பெற்று அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் சிவபெருமான் தன்னை வணங்க முடியும் என்ற ஒரு ஆணவத்தினாலே அழிந்தவன். அவனை மீறியும் தாட்சாயணியான அம்பிகை சுவாமியை திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திலே எழுந்தருளிவிட்டாள். சிவபெருமானை அவருடைய பெருமைகளை குலைக்க பார்க்கிறேன் என்று ஆணவத்தின் வெளிப்பாட்டாலே தட்சன் ஒரு பெரிய யாகத்தை தொடர்ந்து நடத்தினான். அந்த யாகத்திற்கு பல ரிஷிகளும் எல்லா தேவர்களையும் அழைத்தான். அதுவரையில் யாகத்தில் ஹவிசு பெறாத, யாகத்திற்கு தலைவராக நியமிக்கப்படாத திருமாலை முதல் முறையாக இந்த யாகத்திற்கு நீயே தலைமை பொறுப்பேற்று இந்த யாக பலனை பெற்றுக்கொள் என்று நியமித்தான் தட்சன். இப்படி முழுக்க தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாடாகவே ஒரு பெரிய யாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த தட்சனுக்கு நல்ல அறிவை சொல்லி இப்படி ஒரு தவறை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்த எண்ணம் கொண்டாள் அன்னை. தாட்சாயணியான அன்னை அழைப்பு இல்லாமலாவது இந்த யாகத்திற்கு போய் தட்சனுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கலாம் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைத்தாள். ஆணவமே வடிவான தட்சன் திருமாலை முன்னிறுத்தி செய்யப்படும் இந்த யாகத்திற்கு நாம் வருவதில்லை என்று சிவபெருமான் மறுத்துவிட்டார். தாட்சாயணி எவ்வளவு முயன்றும் சிவபெருமான் வராததாலே அங்கிருந்து புறப்பட்ட அன்னை கைலாயத்தை விட்டு நீங்கி தட்சயாகம் நடைபெறக்கூடிய கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. மனமிறங்கி கீழே வந்த அன்னையை தட்சன் வரவேற்காமல் சுவாமியையும் அம்மனையும் கூடாத நிலையிலே பேசியும் அம்பிகை மனம் நோகும்படியாக செய்ய தட்சனுடைய அந்த யாகத்திலே கலந்து கொண்டதால் தனக்கு விளைந்த அந்த நிலையை பார்த்து அம்பிகை தன்னையே தான் ஆகுதியாக யோக தீயிலே கொடுத்து விடலாம் என்று முனைந்தவள் அங்கே சென்று ஈசான்யத்தில் ஒரு இடத்திலே அமர்ந்து தபஸ் செய்ய போய் அம்மனுடைய அந்த தபோ சக்தியிலே உற்பத்தியான அந்த அக்னியில் தன்னையே தான் கொடுத்து விட்டாள். இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் அங்கிருந்து வீரபத்ர கடவுளை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உற்பத்தி செய்து அவரை கைலாயத்திலிருந்து சிவபூதகணங்களோடு சேர்ந்து இந்த யாகத்திற்கு சென்று அந்த யாகத்தை அழிக்கும்படியாக சொல்லிவிடுறார். வீரபத்ர பெருமான் அக்னி ஜுவாலைகளால் ஆன ஒரு கிரீடம் அணிந்து கொண்டு கபாலமாலை தரித்து தெத்துப்பல்லோட பெரிய ஒரு ரூபத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு வரார். கூட கோடி கோடியான சிவகணங்கள் எல்லோருமாக கைலாயத்திலிருந்து இறங்கி இந்த யாகம் நடந்த இடத்துக்கு வந்தவர். வந்த இடத்திலே யாகசாலைக்குள்ளே சென்ற வீரபத்ர கடவுள் அங்கு இருந்த எல்லா தேவர்களையும் சிவபெருமானை அவமதிக்கும் ஒரு இடத்திலே சிவபக்தி இல்லாத இடத்துல நீங்கள் இப்படி வந்து கலந்து கொள்ளலாமான்னு திருமால் தொடக்கமாக எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் மற்றைய தெய்வங்களையெல்லாம் அடித்தே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்னு சொல்லப்படுது. சூரியனை பிடித்து ஒரு கல்லில் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுட்டாராம். அதில் தான் சூரியனுடைய பற்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்ததுன்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் அடி அங்கே விழ செய்த தவறிற்காக அவர்களெல்லாம் மனம் வருந்தினார்கள். ஆனால் இது எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது தேவர் கூட்டத்திற்கு தலைவராக சொல்லப்படும் இந்திரன் மட்டும் தப்பித்து விட்டானாம். இப்படி தக்ஷயாகத்தில் தப்பி பிழைத்த இந்திரன் மட்டும் கருங்குயில் வடிவம் எடுத்து அங்கிருந்து புறப்பட்டு காவேரி தீரத்திற்கு, காவேரி கரையிலே மாயவரத்தை அடுத்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து அந்த கருங்குயில் வடிவிலேயே சக்திபுரீஸ்வரராக எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை பூஜை செய்தார். இந்த பூஜையின் பலனால்தான் இந்திரன் ஒவ்வொரு முறையும் சிவபூஜையின் பலனால்தான் தவறு செய்தால் கூட அந்த தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு தப்பி பிழைக்கிறான் என்பதை பல நூறு புராணங்கள் மூலமாக பார்க்கிறோம். இந்த உத்தமமான ஒரு விரத நாளில், மகாசிவராத்திரி நாளில் இந்திரன் கருங்குயில் வடிவம் எடுத்து பூஜை செய்த அதிகம் இன்னும் வெளியுலகிற்கு கூட அறியப்படாத இந்த திருத்தலத்திலிருந்து சுவாமியை தரிசனம் செய்கிற வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நமக்கு தந்திருக்கு. தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்
திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். பொலிவோடு காட்சி தரக்கூடிய இந்த திருக்கோயிலின் மேற்கு பக்கம், கர்ப்பகிரகத்துக்கு மேற்கு பக்கம் அற்புதமான வேலைப்பாடோடு கூடிய லிங்கோத்பவருடைய வடிவம். ஒரு 12ஆம் நூற்றாண்டு வாக்கிலே சோழ மன்னர்கள் தான் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணியை செஞ்சிருக்காங்க. அதே அளவுல தான் இன்னி வரைக்கும் இந்த கோயில் இருக்கு. கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், தட்சிணாமூர்த்தி, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிவராத்திரி தினத்திற்கே உரிய வடிவமான லிங்கோத்பவ வடிவம், இது எல்லாம் சோழ மன்னர்கள் காலத்திலே கோஷ்ட தெய்வங்களாக நிறுவப்பட்ட வடிவங்கள். இப்படி சோழ மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்டு பெரிய அளவிலே நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து இந்த கோயில் இருந்து வந்தது வரலாற்று சான்றுகளோடு நமக்கு தெரியுது. இன்றைக்கு இது தர்மபுர ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்ட தலமாக இருக்கு.